மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற இந்த ஆடியோவில் ஷேர் மார்க்கெட் சொல்லித்தரும் பாடம் என்ன அப்படின்ற மாதிரி தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். பல ஷேர் மார்க்கெட் வெறும் பணம் சம்பாதிக்க இடமா மட்டும் ஜனங்க பார்க்குறாங்க. ஆனால் உண்மையில் ஷேர் மார்க்கெட் நமக்கு பணத்தை விட பெரிய வாழ்க்கை பாடங்களை கற்றுத்தருது அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். பொறுமை இருந்தால் தான் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். ஒரு மாமர விதையை நம்ம இன்றைக்கி நட்டுறோன்னு வச்சிங்களேன், அது நாளைக்கே பழம் கொடுத்துருமா என்ன? நாளைக்கே நம்ம பழம் எதிர்பார்க்க முடியாது. அதுபோல் தான் ஒரு நல்ல நிறுவனத்தில் முதலீடு செஞ்சுட்டு ஒரு வாரத்திலே கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா அது ஆக முடியாது. அதுக்கான பல வருடங்கள் தேவை. உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு மாதம் 5,000 சம்பாதிக்கிறாரு. மாதம் 5,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. 10 வருஷங்களை தொடர்ந்து அவர் முதலீடு பண்ணிக்கிட்டே இருக்கார். அவரோட மொத்த முதலீடு எவ்வளோ ஆகும்? 5 மாதத்துக்கு, ஒரு மாதத்துக்கு 5,000ன்னா 12 மாதத்துக்கு, அது மாதிரி 10 வருஷத்துக்கு, அப்போ 6 லட்ச ரூபா கிட்ட அவர் முதலீடு பண்ணுறாரு. ஆனால் வருஷத்துக்கு சராசரியாக 12% அவருக்கு வளர்ச்சி கிடைக்கிற மாதிரி இருந்தால் அது 12 லட்சத்துலேருந்து 11 லட்சமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஒரு 12% வருஷம் ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி இருந்தால். ஷேர் மார்க்கெட் சொல்லும் ஃபஸ்ட்டு லெசன் என்னென்னா, இந்த இடத்துல வேகமெல்லாம் முக்கியம் கிடையாது, தொடர்ச்சியான அந்த முதலீடு முக்கியம். அதுதான் அது ஃபஸ்ட்டு பாயிண்ட். சில பேர் உணர்ச்சி வசத்தால் பல வகையான முடிவை எடுப்பாங்க. அது அதிகப்படியாக நஷ்டத்தில் தான் முடியும். மனுஷனோட மிகப்பெரிய எதிரி வெளியில் எங்கேயுமே கிடையாது, எல்லாம் நம்மளோட எமோஷன்ஸ் தான், நம்ம உணர்ச்சிகள் தான். மார்க்கெட் ஏறும்போது இன்னும் வாங்கணும் அப்படின்று நமக்கு தோணும். மார்க்கெட் இறங்கும்போது இருக்கிறத எல்லாத்தையும் விற்றுடணும் அப்படின்னு தான் நமக்கு தோணும். அப்படி தான் எல்லாருக்குமே தோணும். ஆனால் வெற்றிகரமான இன்வெஸ்டர்ஸ் இந்த பயத்தாலையும் இந்த பேராசையாலும் எந்த ஒரு டிசிஷனும் எடுக்கவே மாட்டாங்க. அவங்க ஜஸ்ட்டு மார்க்கெட்டோட டேட்டாவை மட்டும் பார்ப்பாங்க. இதுதான் வாழ்க்கையில் அவங்கள பெரிய லெவலில் கொண்டு போகுது. ஓகேங்களா? இதுவும் இந்த மாதிரி டேட்டாவை பார்த்து நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும். அது வாழ்க்கைக்கு கரெக்டாக ஆப்டாக பொருந்தும். ரிஸ்க் இல்லாமல் ரிவார்டு கிடையாது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு விவசாயி விதையை போட்டால் தான், மழை வந்தால் தான் அந்த விதை வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு எதுக்காவது உத்தரவாதம் இருக்கா? மழை வந்தே தீரணும் அப்படின்னு? அந்த மாதிரி இல்லைல்ல. ஆனால் விதையை போட வேண்டியது ஒரு விவசாயியோட கடமை. அது மாதிரி தான் ஒரு இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நீங்கள் பண்ணால் தான் அது விளைச்சல் வருமா, இல்லை பெரிய லெவலில் மகசூல் கிடைக்குமா, இல்லை அந்த விதை மாதிரி மழை வராத போது விதை அழிஞ்சு போகிற மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அழிஞ்சு போகுமா அப்படின்றதே தெரியும். வெறும் பணத்தில் பேங்க்கில் மட்டும் பணத்தை வச்சுக்கிட்டு இருந்தால் அது பாதுகாப்பாக தான் இருக்கும். ஆனால் அதன் மூலயமா ஏதாவது வளர்ச்சி கிடைக்குமான்னு கேட்டால் வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு குறைவான வாய்ப்புகள் தான் இருக்குது. அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டில் என்ன கொடுப்பான், அந்த பர்சன்டேஜ் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் இதுவே ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் அதில் ரிஸ்க்கு அதிகம். அதே நேரத்தில் நீண்ட காலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதுக்கான வளர்ச்சி அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ வாழக்கூடிய ஜனங்களில் ரிச்சு பணக்காரன் யார் அப்படின்னு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஷேர் மார்க்கெட்டில் லிங்காக தான் இருப்பாங்க. ஒரு சாதாரண மனுஷனுக்கும் ஒரு முதலீட்டாளர் மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நம்ம ஒரு ஒப்பீடு பண்ணி பார்க்கலாம். அதாவது ஒரு சாதாரண மனுஷன், அவர் ரவின்னு வச்சிங்க, அவருக்கு வயசு 25, மாத சம்பளம் 30,000 சம்பாதிக்கிறாரு. 10 வருஷமாக வேலை செய்கிறாரு. சம்பளம் முழுசையும் செலவு செய்கிறார். 10 வருஷம் கழித்து அவர்கிட்ட அனுபவம் தான் இருக்குது, இந்த வேலையை எப்படி செய்யணும், என்ன பண்ணணும் அப்படின்னு. ஆனால் அவர்கிட்ட பெரிய சொத்து எதுவுமே உருவாகாமல் இருக்கலாம். ஓகேங்களா? ஆனால் இன்னொருத்தர் மோகன், அவர் அதே மாதிரி 30,000 சம்பளம் வாங்குறாரு. மாதம் 5,000 முதலீடு பண்ணுறாரு. 10 வருஷம் கழித்து இந்த 10 வருஷமாக இந்த முதலீடை அவர் 5,000 மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. 10 வருஷம் கழித்து பார்த்தா அவருக்கான பண வேலை, அவர் போட்ட அந்த பணம் அவருக்காக அங்கே வேலை செஞ்சுருக்கும். ஓகேங்களா? அவர் வேலை செஞ்ச நேரத்தை தாண்டி கூடுதல் வருமானம் இந்த ஷேர் மார்க்கெட் மூலமாக, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக அவருக்கு உருவாக வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? இதுவே இன்னொரு மனுஷன், சந்தோஷ்னு ஒருத்தர் எடுத்துப்போம். அவர் மார்க்கெட்டை போய் நல்லா கற்றுக்கிறாரு.
முதலீடும் கற்றுக்கிறாரு, ட்ரேடிங்கையும் கற்றுக்கிறாரு. இந்த ரெண்டுத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிறாரு. ஆனால் ஒரு டிசிப்ளினோட ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறாரு, ட்ரேடிங்கும் பண்ணுறாரு. 10 வருஷம் கழித்து பார்த்தா சம்பளத்தை மட்டும் நம்பாமல் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாகவும் பெரிய லெவல் வருமானம் கிடைக்கக்கூடிய நிலைக்கு அவர் உயர்ந்து செல்லலாம். இது நம்ம எத்தனையோ பேர் பார்த்துருக்கோம். இந்த 3 வகையான மனிதர்கள் தான் இப்போ இருக்கிறாங்க. ஒருத்தர் வெறும் வேலையை செஞ்சு அந்த வேலைகளில் வரக்கூடிய அந்த ஊதியத்தை வச்சு வாழ்க்கையை நடத்துகிறாரு. ஒரு 10 வருஷம் கழித்து பார்த்தா அவருக்கான அந்த சொத்து மதிப்பீடு உயர்ந்துதான்னு கேட்டால் அங்கே உயரலை. ஓகேங்களா? அதே நேரத்தில் இன்னொருத்தர் அதே 10 வருஷத்துக்கு 5000 முதலீடு செய்கிறாரு. ஒரு நல்ல ஸ்டாக்கில் முதலீடு செஞ்சதுக்கப்புறம் அவர் இந்த 10 வருஷம் கழித்து இந்த பணம் அவருக்காக அங்கே வேலை செய்யுது. இன்னொருத்தரும் அதே மாதிரி அவர் ட்ரேடிங் வித் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டுத்தையும் கற்றுக்கிறாரு. இதுலேயும் அவருக்கான அந்த பண உயர்வு அதிகம். 10 வருடம் கழித்து அவரோட அந்த பணத்தால் வரக்கூடிய ஆதாயம் அதிகம். இதை தான் சாதாரண மனுஷன் பணத்துக்காக வேலை செய்கிறான், முதலீட்டாளர்களின் பணம் அவங்களுக்காக வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறதுக்கு மெயின் ரீசன் இது தான். ஆனால் எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் சரி ட்ரேடிங்லேயும் சரி வெற்றி பெறாங்களா அப்படின்னு கேட்டால் அது இல்லை. ஏன்னா இங்கே ஷேர் மார்க்கெட்டோட இருண்ட பக்கம் இங்கே தான் வருது. இருண்ட பக்கம்னா நான் எதை சொல்கிறேன்னா நம்ம எமோஷன்ஸை தான் சொல்கிறேன். ஒன்று பேராசை. நான் 10,000 சம்பாதிக்கிறேன், இதுவே போதும் அப்படின்னு நினைக்காம ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங்கில் எனக்கு 20,000 வேணும், 50,000 வேணும் அப்படின்ற மாதிரி பேராசை அதிகரிக்கும் போது அந்த இடத்துல அந்த டிசிப்ளினை அவங்க மீற ஆரம்பிப்பாங்க. டிசிப்ளினை மீற ஆரம்பித்தாவே நமக்கு இறுதியில் லாபம் வராது, நஷ்டம் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? ரெண்டாவது சூதாட்ட மனநிலைமை. பலர் முதலீடு செய்கிறதே கிடையாது, எல்லாருமே ட்ரேடிங்கை நோக்கி தான் போகிறாங்க. இந்த பங்கு நாளைக்கு டபுள் ஆகும்னு சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போயிடுறாங்க. அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில் போனாலும் பல பேரோட டிப்ஸை கேட்டு தான் செய்கிறாங்க, அவங்களாம் அனலைஸ் பண்ணுறதே இல்லை. இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தால் ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு பண்ண அந்த இன்ஃப்ளூயன்சஸரோட வார்த்தைகளை கேட்டு அதிகப்படியான முதலீட்டை ஒரே ஒரு ஷேரில் போய் மொத்தமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறாங்க. அது என்ன ஆகும்? திடீர்னு ஒரு பெரிய இறக்கம் வந்தால் பாதி இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டும் அங்கே காலி ஆகிடும். இப்படி தானே நடக்குது பல பேருக்கு. அப்போ இந்த மனநிலைமை இது ஒரு சூதாட்ட மனநிலைமையாக வருது. இன்வெஸ்ட்மெண்ட்டே இந்த மாதிரி நிலைமைக்கு சூதாட்டம்னா அப்போ ட்ரேடிங் நம்ம என்ன சொல்கிறதுன்னு பாருங்கள். கேம்லிங்கோட உச்சகட்டம் தான் அது. ஓகேங்களா? மூணாவது மன அழுத்தம். ஒரு நாளைக்கு 20,000 லாபம் வருது, அடுத்த நாள் 30,000 நஷ்டம் வருது. இந்த ஏற்ற இறக்கத்தை சமாளிக்க முடியாதவங்களுக்கு தான் இந்த மன அழுத்தம் அதிகப்படியாக வருது அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கையில் சொல்கிறாங்க. குறிப்பாக இது ட்ரேடிங்க்கு பக்காவாக பொருந்தும். அப்படி தானங்க இருக்குது. சில பேர் சொல்கிறாங்கல்ல, எனக்கு 5,000 வருது, 2,000 வருது, 3,000 வருது, ஆனால் இந்த மொத்த காசும் ஒரு நாளில் மொத்தமாக போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இதுதான் அந்த மன அழுத்தம் வர்றதுக்கான காரணம். சில பேர் கடன் வாங்கி முதலீடு செய்கிறாங்க. பல பேர் நண்பர்கள்கிட்ட கடன் வாங்கி முதலீடு செய்கிறாங்க, ட்ரேடிங் பண்ணுறாங்க. சிலர் லோன் எடுத்து ட்ரேடிங் பண்ணுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. சிலர் கிரெடிட் கார்டு பணத்தை வச்சு கூட ட்ரேடிங் செய்கிறாங்க. மார்க்கெட் அவங்களுக்கு எதிராக போச்சுன்னா அந்த இடத்துல பணம் மட்டும் இல்லை, மன அமைதியும் போயிடும். இது கடன் வாங்கி முதலீடு செய்வதால் மனச்சுமையும் வரும், பணச்சுமையும் வரும், நண்பர்களுக்குள்ள மன வேறுபாடுகளும் வரும். ஓகேங்களா? ஷேர் மார்க்கெட் சொல்லும் மிகப்பெரிய பாடம் என்னன்னா, மார்க்கெட் தினமும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே தான் இருக்குது. நீ மார்க்கெட்டை கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் உன் முடிவை நீ கட்டுப்படுத்த முடியும். மழையை கட்டுப்படுத்த யாரால் முடியுமா? முடியாது. ஆனால் நம்ம குடை எடுத்துகிட்டு போனால் நம்ம மேலே நனையாமல் நம்ம சேஃபாக வீட்டுக்கு போயிட்டு நம்ம வேலையை செஞ்சுட்டு வீட்டுக்கு வரலாம். அதே மாதிரி தான் மார்க்கெட்டை நீ கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் ரிஸ்க்கை நீ கட்டுப்படுத்திக்கலாம். உங்களோட ரிஸ்க்கை நீங்கள் கட்டுப்படுத்த முடியும். ஓகேங்களா? 2 நண்பர்கள் உதாரணத்துக்கு ரவி மற்றும் குமார் அப்படின்னு 2 பேரும் எடுத்துப்போம். ரவி 10 வருஷமாக முழு சம்பளம் வந்தவுடன் எல்லாத்தையுமே செலவு பண்ணுறாரு. ஆனால் குமார் அதே சம்பளத்தை ஒரு பகுதியை முதலீடு செய்கிறாரு. 10 வருஷம் கழித்து பார்த்தா ரவி இன்னும் சம்பள உயர்வுக்காக மட்டும்தான் காத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் குமார் தனது முதலீடு வளர்ச்சியால் கூடுதல் வருமானம், அதிகப்படியான வருமானம் பெற ஆரம்பமாகுது. இருவரும் ஒரே மாதிரி சம்பளம் தான், ஒரே வேலை தான். ஆனால் ஒரு சிறிய பழக்க வழக்கங்கள்
அவங்களோட வாழ்க்கை தரத்தை மாற்றுது அப்படின்றத நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். ஷேர் மார்க்கெட் அப்படின்றது பணம் சம்பாதிக்க இயந்திரம் கிடையாது. அது ஒரு ஆசிரியர். அது நமக்கு டீச் பண்ணுது. ஒவ்வொரு நாளும் பல வகையான லெசனை கற்றுத்தருது. என்ன மாதிரி லெசன் கேட்குறீங்களா? பொறுமை, ஒழுக்கம், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது, பணத்தை நம் தேவைக்காக வேலை செய்வது எப்படி அப்படின்ற மாதிரியெல்லாம் கற்றுக் கொடுக்குது. ஆனால் அதே நேரத்தில் ஷேர் மார்க்கெட்டால் பேராசை, பயம், அவசரம், சில அறிவில்லாத ட்ரேடிங் இவற்றாலெல்லாம் பெரிய நஷ்டம் வரத்துக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எனவே ஷேர் மார்க்கெட் வெற்றி பெற்றே தான் தீரணும்னா பணத்தை முதலீடு செய்வதற்கு முன் உங்களுடைய அறிவை முதலீடு செய்யுங்கள். இந்த ஷேர் நமக்கு சூட்டபுளாக, இது வருங்காலத்தில் எப்படி இருக்கும், இதை இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறதுனால நான் வாங்கலை, நானே அனலைஸ் பண்ணுறேன், இனி வருங்காலம் இந்தியா இதை நோக்கி தான் போகுது, இதுவாக தான் இந்தியா மாறும், இப்போ இது குறைஞ்ச விலையில் இருக்குது, இப்போவே நம்ம வாங்கி வச்சு ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரியான அறிவை நீங்கள் முதலீடு செய்யணும், ரிசர்ச் பண்ணணும். பண்ணிவிட்டு அதில் பணம் முதலீடு பண்ணால் கண்டிப்பாக 10 வருடங்கள் கழித்து உங்கள் போட்ட பணம் உங்களுக்காக அங்கே பெரிய லெவலில் வேலை செய்யும் அப்படின்றத நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.